உட்காருமா. மா உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றதை விட்டுறாதம்மா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசக்கு அசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற, தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுனா நீ கட்டதானே. யாரு யாரு? நானா? உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மா இரு. வாய முடியா. அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீனா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா. பள்ளிக்கூட பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நோ, ஐ அம் நாட் கெட்டிங் எனிதிங். ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா, மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊரம்மா? இப்ப நீதாயா குழப்பற. மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏமா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீனா கூட ஆடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேனா. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா, தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூஸன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலானே. போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இவ மேற்க, நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. ஏய், எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம். அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்ப ஒரு கோடீஸ்வரன் வையி, உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி. பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா, எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு. அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு, நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. ஏய் ரங்கா, வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேட்டி விஷயமா சொன்னியா? சொன்னேனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வி எல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க, இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே, யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல, இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வை. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம், பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்றடி. இப்ப நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன். இந்த அப்பகார எடுத்துட்டு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன். வர்றேன்.
50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கணும், வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கணும். என்னடா இது? அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்தியே, அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல? அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா. அலையிற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஐயா, யார் நீங்க? டாக்டர் சிவா. அவர் வீடு தான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துடுச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டோமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேரு வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடு தான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளோ கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வர்றார். அம்மா, விஷயம் தெரியுமா உனக்கு? மதுரையில இருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பார்த்துச்சு, நேரா இங்க வந்து உன்னை பார்த்துச்சு. கையோட கூட்டிட்டு போக போறாங்களாமா. லெட்டர் வந்தது டாக்டரே உங்ககிட்ட சொன்னாரா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொல்றது? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, காதை விட்டேன். சரி, காதுல வந்து விழுந்தது. இந்த மாதிரி நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்த உடனே போறேன். அவங்க கிட்ட இவர் தான் பொறுப்பாக கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு 5 ரூபாய் வாங்கி கொடுமா. வெறும் 5 இல்ல, 5000. பாத்தியா டாக்டர், பூஞ்செடி வாளிகளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது. ஏக்கம் போறமேன்ற ஏக்கம். ஆனா என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருவோம் சார். டாக்டர் கிட்ட வேலை செய்யற ரங்க, அவன் போட்டோ காப்பி கேட்கறான் சார். அவசரப்படாதடா. அந்த தம்பதிகளை 2ஆ வெட்டி ரங்கம் பக்கத்துல இன்னொரு பொண்ணையும் ரங்கம் பொண்டாட்டி பக்கத்துல வேறொரு ஆணையும் வச்சு மாஸ்க் பண்ணி அந்த போட்டோவை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு அவனை குழப்பி சாகடிக்கிறேன் பார். போட்டோ தொழில ஒழுங்கா செய்யறனோ இல்லையோ, இத கரெக்டா செய்யறேன். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யாரை நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா, போ மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம்? ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவன்லாம் எப்படியா புருஷனா முடியும்? என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அதை தான் நானும் சொல்லிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ? இத வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி, வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கியே, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காயா காய்ச்ச தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே. காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான். தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார். 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யார் இவன்? தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யார் இவன்? ஐயோ, எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? போடி, நாம்பள 1000 செய்வேன். எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன வருது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ,
இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது, என்ன நம்பியா. இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் இருக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும், எங்க அண்ணன் இருக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும். நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம். வெளி என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒண்ணா நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப பிரிஞ்சிடுறோம். தட்ஸ் ஆல். ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல? கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன். இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ, நம்ம 2 பேரும் தான். ஆமா, நம்ம 2 பேரும் தான். யோ, இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ, மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கமான், கிளிக். ஓகே. ஏன் அலையற? ஆங்கிள் பாக்குறேன். அதெல்லாம் இங்க கிடைக்காதியா. போட்டோ எடுத்துக்கிறவங்க எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. எனக்கு ஸ்டுடியோல 1000 வேலை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலரா மாத்தணும். என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்களா? என்ன பொல்லாத ஸ்டுடியோ வச்சிருக்கிற நீ? ஒரு திண்ணை மேல ரூம் கட்டி இருக்கிற. நான் எப்ப வந்து பார்த்தாலும் அடிச்சுன்னு இருக்கிற. ஒரு வேலை கிடைச்ச உடனே ஏறிக்கிறியே. சரி சரி, இப்படி நில்லு. எதுக்கு? போட்டோ எடுக்கணும்பா. வா 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 வா. ஒரு நல்ல போஸ் கொடுப்பா. லெஃப்ட் திரும்பு. இப்படி இல்லையா, இப்படி. ஏய், என்ன மூஞ்சில கை வைக்கிற? நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமா இருக்கும் தெரியுமா? சரி, மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பா. ஸ்டெடி, ரெடி, ஸ்மைல். சரி, நீ போ. அட பாவி, எடுக்கவே இல்லையே நீ. உன்னை வச்சு ஒத்திக்க தான்ப்பா பார்த்தேன். அதுக்கே 5 பக்கம் சாய வச்ச என்ன? அந்த பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக.